நமக்காக வந்து வேதாத்திரி மகரிஷினுடைய முழு தியரிகளையும் நல்லா கிளீனா விவரம் புரியுற மாதிரி சொன்னாரு. சார் இது புக்கு தமிழ்ல வருங்கிறீங்க சார். அது இங்க இந்தியாவுக்குள்ளார தள்ளிவிட முடியுமா சார்? இங்க கொண்டாட ஏற்பாடு பண்ண முடியுமா சார்? கண்டிப்பாங்கய்யா. நான் வந்து இத வந்து ஷேர் பண்றேன். இப்போ நான் அந்த புக்க ஷேர் பண்றேன். தெரியுதுங்களா உங்களுக்கு? தெரியலன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சது சார். பார்த்தோம் சார். இல்ல இந்த புக்கு ஸ்டார்டிங்ல. தெரியுதுங்களா? என்சைக்ளோபீடியா ஆஃப் வேதாந்திரி மகரிஷின்னு ஷேர் பண்றது தெரியுதுங்களா? இல்ல நான் சிங்கிள் ட்ரஸ்ட் ஒர்த் டோர்ன்னு தான் வருது சார். ஓகேங்க. நான் திரும்ப ஷேர் பண்றேன். ஒரு நிமிஷம் இருங்க. இதுதான் வந்து அந்த மகரிஷியோட புக்கு. இப்போதைக்கு நான் சொன்ன மாரி ஆங்கிலத்தில இருக்கு. இப்போ நீங்க புக் பார்க்க முடியும் இல்லைங்களா? இப்ப இத பார்க்குறேன் சார். ஆமாங்க. தமிழ்ல இருந்துன்னா கொஞ்சம் ஒரு 25, 50 பேர் விரும்புவாங்க சார். மினிமம் எங்களுடைய கண்டிப்பாங்க. குரூப்ல இருக்கிறவங்க சார். ம். நான் இது அப்புறம் தமிழ்ல இது ஒரு வந்த உடனே நான் உங்களுக்கு சொல்றேன். இதுதான் வந்து அந்த அமேசான் கிண்டில். அமேசான் கிண்டில்ல தான் இப்போ வந்து இது விற்பனைக்கு இருக்கு. நான் வந்து உங்களுக்கு தமிழ்ல வந்த உடனே நான் வந்து உங்களுக்கு சொல்றேன் நான். ஓகே சார். ஓகே. நன்றிங்க சார். அப்புறம் நம்ம இப்ப ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ல 6 மாச கோர்ஸ் இப்ப எல்லாருமே அதுல மினிமம் ஒரு 25 பேர் எடுத்து ஆராய்ச்சி கொண்டு போறாங்க சார். ம், ம். அறிவில், மனதளவில் உயர்வதற்கான பயிற்சி பற்றை. கண்டிப்பா. மகரிஷி சொன்ன நீங்க சொல்ற எல்லா கருத்துக்களுமே ஃபாலோ பண்ணும். ம். 5 அளவுமுறை, தினசரி உடற்பயிற்சி, காயகல்ப தியானம், தற்சோதனை, ம். 5 அளவுமுறை வச்சு அப்படியே கொண்டு போய் அத 3 தடவை எலக்ட்ரோ என்செஃபலோகிராம்ல நம்ம எந்த அளவுக்கு ரெடி பண்ணி வந்து டெவலப் ஆயிருக்குங்கிற மாதிரி இப்ப ஆகஸ்ட் 1ல இருந்து ஆரம்பிக்கலாம்னு இருக்கிறோம் சார். வாழ்த்துக்கள் சார். வாழ்த்துக்கள். அனைவரும் உரிய நிலையிலிருந்து ஐயா மருத்துவர் ஐயாவை நம்ம வாழ்த்திடுவோம். சரி. ஃபிக்ஸல் மைக் அன்மியூட் பண்ணிக்கீங்க. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா நீங்கள் கேட்குறதுக்கு முன்னாடி இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணால் கூட அந்த புக்குடைய டீட்டெயில்ஸ் வரும். நான் தமிழ் கிடைச்ச பிறகு நான் கண்டிப்பாக வந்து ஐயாவுக்கு வந்து நான் டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேன் நான். ஓகே சார். ஓகே சார். சரிங்க. ஐயா என் பேர் வந்து ராஜாராமன் ஃப்ரம் சென்னை. சொல்லுங்க. ரொம்ப அருமையாக ஒரு 40 நிமிஷம் உங்களுடைய கருத்து நல்லா இருந்தது. ஆனால் மருத்துவம் விஞ்ஞான ஆராய்ச்சிங்கிற தலைப்பில் தான் இன்னைக்கு ப்ரோக்ராம் போட்டிருக்கு. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிஷம் நீங்கள் வந்து மகரிஷனுடைய வாழ்க்கையை பற்றி தான் பேசுகிற மாதிரி தெரியுது. அது வந்து மருத்துவத்தை விஞ்ஞான ஆராய்ச்சி எந்த அளவுக்கு நீங்கள் பண்ணங்கிறது எனக்கு தெரியல எனக்கு. இருந்தாலும் நல்ல விஷயங்கள்லாம் சொன்னீங்க, ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா, இப்போது நீங்கள் சொல்லும்போது ஒரு வார்த்தை சொன்னீங்க, என்ட்ரோபி சொன்னீங்க. அது என்ட்ரோபி நமக்கு தேவையா? இது ஸ்கை யோகா கடைபிடிக்கிறனால என்ட்ரோபி இல்லாமல் போகுமா? அதை பற்றி கொஞ்சம் மறுபடியும் விளக்குறீங்களா? கண்டிப்பாங்க ஐயா. ஐயா நான் ஒத்துக்கிறேன். நான் பேசும்பொழுது அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷமாவது மகரிஷி பற்றி நான் பேசினேன். யூஸ்வலாக நான் அந்த மாதிரி பேச மாட்டேன். இந்த வாட்டி வந்து அந்த ஸ்லைட் ப்ரிப்ரேஷன் பண்ணும்போது எப்படி மகரிஷி இந்த மாதிரி ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை கோட்பாடை கொண்டு வந்தார் அப்படின்ற ஒரு விஷயம் வந்ததுனால தான் வந்து அவருடைய பின்னோக்கம் பார்த்தோம். பட் நான் ஒத்துக்கிறேன், இங்கே இருக்க எல்லாருக்குமே வந்து அந்த விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம் ஏற்கனவே. அண்ட் என்ட்ரோபின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க ஐயா. நீங்கள் சொன்ன மாதிரி நான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொன்ன மாதிரி ஒரு ரூமே இருக்குது இப்போ உங்கள் வீட்டில். அந்த ரூமை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணாமல், ஒரு டஸ்ட் பண்ணாமல், க்ளீன் பண்ணாமல் வச்சுருந்தோம்னா எப்படி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேஜையில், கம்ப்யூட்டரில் எல்லாம் டஸ்ட்டு படிஞ்சு அது பார்த்திங்கன்னா வந்து இன்னும் மோசமாக தான் போகும். ஒரு வாரம் பொறுத்து ஒரு ஃபோட்டோ எடுங்க, மோசமாக இருக்கும். ஒரு மாதம் பொறுத்து எடுங்க, இன்னும் மோசமாக இருக்கும். ஒரு வருஷம் பொறுத்து எடுங்க, இன்னும் உள்ளே போய் செடியெல்லாம் கூட வளர்ந்துருக்கும் நம்ம உள்ளே போகாமல் இருந்தோம்னா. இதுதான் என்ட்ரோபி. என்ட்ரோபின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு விஷயம் நம்ம அதுக்குரிய ஒரு அட்டென்ஷன், ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இருந்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக அது தன்னுடைய நிலையிலிருந்து ரொம்ப தாழ்மையான நிலைமைக்கு போயிடுன்றது தான். இது அப்படியே ஒரு மனிதருக்கு கொண்டு வரும்பொழுது மனிதருக்கும் என்ட்ரோபி இருக்குது. அதனால தான் வந்து ஒரு 20 வயசில் இருக்கிற ஒருத்தருக்கும் 40 வயசில் இருக்கிறவருக்கும் வித்தியாசம் இருக்குது. 40 வயசில் இருக்கிறவருக்கும் 80 வயசில் இருக்கிறவருக்கும் வித்தியாசம் இருக்குது. இந்த என்ட்ரோபியை சரி பண்ணுறதுக்கு தான் வந்து காயகல்பா மற்றும் இந்த சிம்பிளிஃபைட் குண்டலினி எக்ஸசைசஸ், தவ வலிமை இதெல்லாம் பண்ணும்பொழுது வந்து அந்த வயதாகிறதை தடுத்து என்ட்ரோபியிலிருந்து விடுதலை பெற்று இருக்க முடியும். இதில் கிராவிட்டி ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது அறிவியல் பூர்வமாக பார்க்கும்பொழுது.
அந்த மகரிஷியுடைய காயக்கல்பா ப்ராக்டிஸில் நம்ம வந்து கிராவிட்டிக்கு எதிர்த்து நம்ம வந்து மூலாதாரத்துலேருந்து அந்த பயோமேக்னட்டிசம் கொண்டு போகும்பொழுது எப்படி சயின்ஸ் வந்து என்ட்ரோபிக்கு காரணம் கிராவிட்டின்னு சொல்லுதோ அதே மாதிரி மகரிஷி அவர்கள் வந்து இந்த முதுமைத்தன்மையிலிருந்து வெளிப்படுறதுக்கு வந்து நமக்கு வந்து காயக்கல்பான்னு சொல்லியிருக்காங்க. நான் அதுதாங்க ஐயா, அது ரெண்டுத்தையும் நான் கம்பேர் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணேங்க ஐயா. ரொம்ப விளக்க ரொம்ப அருமையா சொன்னீங்க. நன்றியா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வேற யாராவது கேள்வி பதில் டாக்டர் சாரை கேட்குறீங்கன்னா கேட்கலாம். எல்லாத்துக்கும் வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா எக்ஸலண்ட் எக்ஸ்பிளனேஷன் ஐயா. இப்போ என்ட்ரோபி அப்படிங்கிறது டிஸ்இன்டகிரேஷன் சொல்லலாமா? சொல்லாங்கம்மா. என்ட்ரோபின்றது வந்து நம்ம ஒரு சிம்பிள் டெஃபினேஷனில் சொல்லணும்னா டிஸ்இன்டகிரேஷன்றதை விட திங்ஸ் வந்து ஒரு ஆர்கனைஸ்ட்லேருந்து அன்ஆர்கனைஸ்டாக மாறுது, அதுதான் வந்து என்ட்ரோபி. இப்போ வந்து நம்ம ஒரு செஸ் போர்டு இருக்குது, செஸ் போர்டில் வந்து அழகாக கருப்பு காயின்ஸும் வெள்ளை காயின்ஸும் நம்ம அடுக்கி வச்சுருக்கோம். அதை நம்ம கலைச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் என்ட்ரோபி. அந்த கலைஞ்சது வந்து எக்காரணத்தை கொண்டும் ஒரு மனிதருடைய ஈடுபாடு இல்லாமல் திரும்ப அடுக்கி பழையபடி ஆகாது. ஆனால் அந்த கலைஞ்சதை பார்த்திங்கன்னா திரும்ப காற்றடிச்சதுன்னா இன்னும் கலையும், இல்லை அந்த டேபிளை யாராவது தட்டி விட்டாங்கன்னா இன்னும் கலையும். ஸோ என்ட்ரோபின்றது வந்து ஆர்கனைஸ்ட்லேருந்து டிஸ்ஆர்கனைஸ்ட் ஆகிறது. இதுதான் உலகத்தின் தன்மை. என்ட்ரோபின்றது வந்து மனிதர்களுக்கு மட்டும் கிடையாது, இந்த உலகத்துக்கும் இருக்குது. இந்த உலகமும் அழியும், இப்போ கிடையாது, ஆயிரம் வருஷங்களுக்கு பிறகு இந்த சூரியனும் அழியும், நம்மளுடைய யூனிவர்ஸும் அழியும். அதனால தான் வந்து பிரளயம்லாம் சொல்கிறோம். அந்த பிரளயம் வந்து நம்ம உலக அளவில் யூனிவர்ஸ் அளவில் பேசுகிறதுக்கு பதிலாக இண்டிவிஜுவல் அளவில் இந்த என்ட்ரோபியை சரி பண்ணுறதுக்கு மகரிஷியுடைய அனைத்து கோட்பாடுகளும் ரொம்ப ஏதுவாக இருக்கும். ஓகே, இப்போ இது பிசிக்கல் ஐ திங்ஸ்க்கு மட்டும்தானா இல்லை மைண்ட் மாதிரி சட்டில் திங்ஸ்க்கும் சொல்லலாமா? கண்டிப்பாக மைண்ட் மாதிரியான இதுக்கும் இருக்குமா. மனமும் உடலும் வந்து ஒன்றோடு ஒன்று ரொம்ப ரொம்ப ஒருங்கிணைந்து இருக்குது. யாராவது ஒருத்தங்களுக்கு ஒரு சஞ்சரவு இருக்குது, ஏதோ ஒரு பேர குழந்தை பற்றியோ இல்லை தன் குழந்தை பற்றியோ ஏதோ பிஸ்னஸ் பற்றியோ இருந்ததுன்னா டைரெக்டாக உடம்பு வந்து அஃபெக்ட் ஆகும். சக்கரை வியாதி இருந்ததுன்னா சக்கரை வேல்யூஸ் மாறலாம், கொலஸ்ட்ரால் வேல்யூஸ் மாறலாம், எல்லாமே மாறலாம். அதனால தான் வந்து அந்த தவத்தில் வர ஒரு அமைதி தான் வந்து மனதையும் சரி பண்ணி உடலையும் சரி பண்ணுது. கண்டிப்பாக என்ட்ரோபி வந்து மனதுக்கும் இருக்குது, மூளைக்கும் இருக்குமா. ஓகே ஐயா, another லாஸ்ட் கொஸ்டின். லைக் இப்போ நீங்க சொன்னீங்க இட் இஸ் இன்டெகிரேட்டட் ஹோலிஸ்டிக்கா நம்ம வேதாத்ரியன் பயிற்சிகள் எல்லாத்தையும் செஞ்சா நமக்கு பூர்ணமான அந்த பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்ட்டு. பட் ஒருத்தரை வந்து ஒரு இனிஷியல் ஸ்டேஜஸ்ல ஒருத்தரை இதுக்குள்ள கொண்டு வந்து அவங்கள வந்து இந்த ஃபுல்லா செய்ய வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப டஃப்பா இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது எஸ்பெஷலி ஒரு எயில்மெண்ட்டுக்கால பாதிக்கப்பட்டவங்களுக்கு இமீடியட்டா ஒரு ரிலீஃப் வேணும் அப்படிங்கும் பொழுது நம்ம இந்த பயிற்சிகள்ல செலக்டிவா பேக்கேஜா கொடுக்க முடியுமா? கொடுத்தா எஃபெக்டிவா இருக்குமா? கண்டிப்பாக எஃபெக்டிவாக இருக்குமா. நம்ம செலக்டிவாக பண்ணும்போது என்ன ஆகும்னா அதுக்கு தகுந்த அளவிற்கு ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படும். இப்போ யாராவது ஒருத்தங்க வந்து அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் எடுத்துட்டு வரலாம், அந்த பெனிஃபிட்டை பார்த்து அவங்க உள்ள வருவாங்க அப்படிங்கிறது என்னுடைய தாட் ப்ராசஸ். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள வந்து எல்லாமே கொண்டு வரலாம். நான் என்ன சொல்வேன்னா வந்து இப்போ வந்து மெயினாக வந்து அவங்களுக்கு முதல்ல வந்து பண்ண வேண்டியது வந்து ரொம்ப கிளியராக நாடி சுற்றி, அப்புறம் வந்து காயக்கல்பா, அதுக்கப்புறம் வந்து தவம், இது 3 மட்டும் முதல்ல கொண்டு வந்தாலே ஒரு மனம் நல்ல அமைதியாக இருக்கும், நல்ல புத்துணர்ச்சி கிடச்சிரும். அதை நல்லபடியாக பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு தசை நார் மூட்டு பயிற்சி, 14 பாயிண்ட் அக்குப்ரெஷர், அதுக்கப்புறம் மீதி எல்லாம் வந்துட்டே இருக்கும். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு பேசிக் திங் வந்து அந்த 3 விஷயங்கள் தான். அதனால தான் அதை அதிகமாக நான் இன்றைக்கி மென்ஷன் பண்ணேன். மீதி எல்லாம் வந்து ஒரு நல்ல ஆரோக்கியமாக இருக்க வரை இன்னும் ஆரோக்கியமாக படுத்துறதுக்கு ரொம்ப இதுவாக இருக்கும். கரெக்ட். ஸோ எயில்மெண்ட், அதாவது இப்போ ஒரு கேன்சர் அந்த மாதிரி ஒரு சில இதில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய மைண்ட், அதாவது சைக்கலாஜிக்கலா அவங்கள வந்து பூஸ்ட் பண்றதுக்கு நம்மளுடைய மெடிடேஷன், அப்புறம் ஒரு சில இன்ட்ரோஸ்பெக்ஷன் லெவல்ஸா ஒரு பேக்கேஜ் மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அதனுடைய பெனிஃபிட்ஸ்லாம் அவங்க உள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரி பேக்கேஜஸா நம்ம கொடுக்கலாம் இல்லையா? கண்டிப்பாக. அதை நீங்க வந்து ஒரு அட்டெம்ப்ட் பண்ணலாம் இல்லையா? சில இந்த மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் முத்ராஸ் ஃபார் டயபிட்டிஸ், முத்ராஸ் அந்த மாதிரி நம்ம பேக்கேஜ் போடுற மாதிரி நம்ம பயிற்சிகளை பேக்கேஜா போடலாம் இல்லையா? கண்டிப்பாக பண்ணலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.
நன்றிம்மா, வாழ்க வளமுடன். வேற யாராவது கேள்வி கேட்குறீங்களா? ஓவராலா மைக்கை அன்மியூட் கொடுத்துட்டேங்க. கேள்வி கேட்குறீங்க, நீங்களாவே மைக்கை செல்ஃபா அன்மியூட் பண்ணிக்கிட்டு டாக்டர் ஐயா, மருத்துவர் ஐயா கேட்கலாம். ஒவ்வொருத்தரா கேளுங்க, யாராவது கேட்கறதா இருந்தா இல்லை முடிச்சுக்கலாம். எல்லாத்துக்கும் அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்துட்டேன். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க்கை ஹலோ டாக்டர் சார், நீங்க மைக்கை அன்மியூட் பண்ணிக்கோங்க சார். டாக்டர் சார், மைக்கை அன்மியூட் பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்கும் அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்தோன்னே எல்லாம் மியூட் ஆயிருக்குது. சரிங்க. ஐயா வாழ்க வளமுடன். நான் பேசுறது கேக்குது சார். ரமணன் பேசுறேன். கேட்குதுங்க, சொல்லுங்கள். இப்ப இந்த மாதிரி செஷன்லாம் நடத்துறீங்க இல்லையா? இப்போ இந்த செஷன் போயிட்டு இருக்கு. ம் இதை வந்து திருப்பி கேட்குற மாதிரி நீங்க இதை எங்கேயாவது ஷேர் பண்றீங்களா? எப்படி எங்க இருக்கு? என்னுடைய பேசுகிறது எல்லாமே வந்து கண்டிப்பாக வந்து நான் வந்து ஒரு மாஸ்டர் த லைஃப்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குங்கய்யா. அது முழுவதும் மகரிஷியுடைய கோட்பாடுகளுக்காக தான் இருக்குது. நீங்கள் அதில் பார்க்கலாம். பட் ஐயா சொன்ன ஓகே மாதிரி வந்து நம்ம ஸ்கை யோகாவுடைய யூடியூப் சேனல்லையும் இது லைவாக இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் அந்த குரூப்பில் இருந்தீங்கன்னா நான் ரெக்கார்டிங் ஒன்று அனுப்புகிறேன் உங்களுக்கு. ஓகே ஓகே சரிங்க ஐயா. இன்னொன்று வந்து இப்போ வந்து நம்ம பல வருஷமா வந்து நம்ம மனவளக்கலையில நம்ம இதெல்லாம் பயிற்சியெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அமைதியை பத்தி பேசுறதெல்லாம் பேசுறோம். ஆனா இப்போ நடக்கிறது வந்து இப்ப இந்த ஈரான், இப்ப உக்ரைன், இதெல்லாம் வந்து ரொம்ப மோசமா இருக்கு. இப்ப இதெல்லாம் வந்து மாறுமா? அப்ப நம்ம இவ்வளவு பேர் எஃபர்ட் எடுக்கிறோம், இன்டர்நேஷனல் யோகா பண்றோம், இன்டர்நேஷனல் மெடிடேஷன் பண்றோம், இதெல்லாம் பண்றோம். ஆனா வந்து சமுதாயத்துல மாற்றம் இல்லாம இருக்க ரொம்ப மோசமா இந்த ஈரான் வாரெல்லாம் போயிட்டு இருக்கு. இதுக்கு என்னங்க சொல்யூஷன்? எப்ப மாறுவது? என்ன பண்ணணும்னு தெரியல. இதை கேட்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இல்லை, இது வந்து நீங்கள் வந்து கேட்கும்போது கஷ்டமாக இருக்குது, கஷ்டப்படுறது வந்து ஓரளவுக்கு தவறில்லை. அதாவது ம் ஒரு மற்றவங்க மேலே கருணை காட்டணுன்ற ஒரு விதத்தில். ஆனால் இதையே ம் வந்து ஒரு மனக்கசப்பாக எடுத்துக்கிட்டு இந்த உலகம் சரியில்லை, ஏன் இந்த ம் மாதிரிலாம் சண்டை போடுறாங்க, ஏன் இப்படி குழந்தைங்களாம் இப்படி கொலை பண்ணுறாங்க, ஏன் இந்த மாதிரி ஒரு இது மட்டும் இல்லாமல் எவ்வளவோ நம்ம ஒரு இடத்துல வந்து எண்ணெய் இல்லாமல் காசு இல்லாமல் இருக்கும்போது இன்னொரு இடத்துல வந்து எண்ணெயை வந்து எரித்து அதை விரயம் பண்ணி ம் பண்ணுறாங்க. இந்த மாதிரியான விஷயங்களை ரொம்ப அதிகமாக அலச பண்ணும் பொழுது உங்களுடைய ம் மனம் மற்றும் உடல் நலம் வந்து பாதிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா சரி இதில் வந்து கர்மா வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட். கர்மா வந்து ஒரு தனி மனிதருக்கும் கர்மா இருக்குது, ஒரு குடும்பத்துக்கு கர்மா இருக்குது, ஒரு வம்சத்துக்கு கர்மா இருக்குது, ஒரு ஊருக்கு கர்மா இருக்குது, ஒரு நாடுக்கு ம் கர்மா இருக்குது, உலகத்துக்கும் கர்மா இருக்குது. ஸோ இப்போது நம்ம ம் வந்து இப்போது ஒரு ஈரான் அல்லது ஒரு இஸ்ரேல் அந்த மாதிரி நாடுகளை பற்றி குறையா சொல்ல வரல. பட் அது ம் எல்லாமே ஒரு கர்மாவுடைய ஒரு கால்குலேஷன். எப்படி வந்து நம்ம வந்து இப்போ ஒரு 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 கம்ப்யூட்டர் மவுஸ் எடுத்து இப்படி போட்டோம்னா அது கிராவிட்டியில் கீழே வரும்னு எப்படி ஸ்ட்ராங்காக சொல்கிறோமோ அந்த மாதிரி ம் ஏதோ ஒரு டைமில் எப்பயோ விதைத்த ஒரு விதை வந்து இப்போ இன்னைக்கு வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி அறுவடையாக அமைஞ்சிருக்கு. நான் என்ன ம் சொல்வேன்னாங்க, நம்மளால் போயிட்டு இன்றைக்கி வந்து ட்ரம்ப்புக்கு ஃபோன் பண்ணி நம்ம வந்து இது நிறுத்துப்பான்னு சொல்லவும் முடியாது. அந்த நிலைமையில் நம்ம இல்லை. ம் நம்ம பண்ண ம் வேண்டியது விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம், செல்ஃபிஷ் விஷயம்னே கூட எடுத்துக்கலாம், தப்பே கிடையாது. நம்மளுடைய மனத்தையும் உடலையும் முழு பர்ஃபெக்ட் 100% ஆரோக்கியமாக வைக்கணும். அதை ம் பண்ணாமல் அதுக்கு அடுத்தது தன்னுடைய கணவன் மனைவியோ குழந்தையோ யோசிக்கிறது தப்புன்னு நான் சொல்லுவேன். நான் இது ம் பேசுகிறதுக்கு செல்ஃபிஷாக இருக்கும். ஆனால் ம் இது பண்ணோம்னா தான், நம்ம ஒழுங்காக இருந்தோம்னா தான் நம்ம மற்றவங்களுக்கு ஹெல்ப்பே பண்ண முடியும். இப்போ ஒரு ஃப்ளைட்டில் பறக்கும்போது என்ன ம் சொல்லுவாங்க, திடீர்னு ஆக்சிஜன் கம்மியாயிடுச்சு, நீங்கள் உட்காந்துருக்கீங்க, பக்கத்தில் உங்கள் குழந்தை உட்காந்துருக்கு, ஆக்சிஜன் அந்த மாஸ்க் வந்து முதல்ல நீங்கள் தான் போடணும். முதல்ல நீங்கள் குழந்தைக்கு போட ஆரம்பிச்சிங்கன்னா அதில் ஒரு ம் தடுமாற்றம் ஏற்பட்டு ஒரு டிலே ஆச்சுன்னா அந்த டைமில் நீங்களே வந்து மயக்கமாயிடுவீங்க. அப்போ உங்கள் குழந்தைக்கும் கஷ்டமாயிடும், உங்களுக்கும் கஷ்டமாயிடும். அந்த மாதிரி ஒரு தனி மனிதனுடைய அமைதி, தனி மனிதனுடைய உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். அது நீங்கள் பண்ணுறதுக்கு உண்மையாக சொல்கிறேன், நீங்கள் முயற்சி பண்ணிங்கனாலே உங்களுடைய நாளில் 24 மணி நேரம் ஒரு வாரத்தில் இருக்க 7 நாள் வந்து ரொம்ப ஈஸியாக போயிடும். உங்களால் ஈரானை பற்றி யோசிக்கவே முடியாது, ட்ரம்ப்பை பற்றிலாம் ம் யோசிக்கவே முடியாது. ப்ளஸ் ம் நம்ம இந்த மாதிரி கூட்டுத்தவம் பண்ணும்பொழுது இப்போ உங்களுடைய சென்டரில் வந்து ஒரு உலக அமைதிக்காக அந்த மாதிரிலாம் வந்து நம்ம வந்து பண்ணலாம்.
வாலண்டரியாக வந்து இப்போ நம்ம எப்படி வந்து ஒரு வில்லேஜ்லாம் தத்தெடுத்து வந்து ஒரு வில்லேஜ் மக்களுக்கு இம்ப்ரூவ் பண்ணுறோமோ அதே மாதிரி அங்கேருந்து வர ஒரு அகதிகள் அவங்களுக்கெல்லாம் வந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம். ஆனால் ரொம்ப ப்ரைமரியாக தனி மனிதனுடைய மனம் மற்றும் உடல் ஆரோக்கியம் வந்து ரொம்ப முக்கியம் ஐயா. நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்க நான் என்ன பார்க்குறேன்னா வந்து இந்த மாதிரி ரொம்ப ஜென்ரலாக யோசித்து தன்னுடைய ஆரோக்கியத்தை கொஞ்சம் விட்டுடுறாங்க. அது வந்து இன்னும் அவங்கள வந்து பாதிக்கிற மாதிரி ஆகிடுது. ஏன்னா டிவியில் போட்டாலே அந்த நியூஸ் தான் வருது. அது மாதிரி இருக்கிறதுனாலங்கய்யா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். இப்போ எனக்கு ஒரு 2 டவுட்டுங்கய்யா. ஒன்று வந்து சயின்டிஃபிக்லி நம்ம காயக்கல்பம் கிளாஸ் எடுக்கும்போது எஸ்விஎஃப் வந்து நம்ம ரிலேட்டட் டு சயின்ஸ் எப்படி எடுக்கலாம்? ஸ்பிரிச்சுவலி ஃபிலாசபிக்கலி இது வந்து இட் இஸ் எஸ்விஎஃப். ஆமாங்க. பட் நம்ம சயின்ஸ் இப்போ ஆல் காலேஜ் கிட்ஸ் வராங்க இல்லை எஜுகேட்டட் பீப்புள் வராங்கன்னா அவங்களுக்கு நம்ம இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம்? சரிங்க, நான் நெக்ஸ்ட் சொல்லிடுறேன் மேடம். அதுக்கப்புறம் நீங்கள் திரும்ப கேளுங்க. கண்டிப்பாக நீங்கள் கேளுங்க. இப்போ காலேஜ் கிட்ஸ் இருக்காங்க, இப்போ ஒரு ஆண்கள் பெண்கள் ஒன்றா வராங்க, நமக்கு இந்த மாதிரி ஒரு பாலுணர்வு பற்றியோ அல்லது இந்த ஜீவவித்து பற்றியோ இதெல்லாம் பேசுகிறதுக்கு ஒரு அச்சமாக இருந்துச்சுன்னா நீங்கள் சிம்பிளாக வந்து இதை வந்து பயோ மேக்னட்டிசம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாங்க. பயோ மேக்னட்டிசம்ன்றது ஒன்றுமே இல்லை, நம்ம உடம்பில் இருக்கிற பயாலஜிக்கல் எனர்ஜி, பிராணிக் எனர்ஜின்னு சொல்லுவோம். எப்படி வந்து ஒரு மேக்னெட்டில் ஒரு மேக்னட்டிசம் இருந்து நார்த் போல் சவுத் போல் வருதோ, எப்படி சூரியனில் வந்து ஒரு சக்தி இருந்து அது சுற்றுறதுனால மற்ற கிரகங்களை வந்து அது கண்ட்ரோல் பண்ணுதோ, அதே மாதிரி நம்ம உடம்புக்கும் ஒரு வகையான ஒரு பயோ மேக்னட்டிசம் இருக்குது. அந்த பயோ மேக்னட்டிசத்தை நம்மளுடைய பேராசிரியர்களே பல வகையில் வந்து கையை வந்து உரைத்து நம்ம செடிகளில் காமிக்கிறது அந்த மாதிரிலாம் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அந்த பயோ மேக்னட்டிசம் தான் வந்து நம்மளுடைய கரன்சி. எப்படி உங்களுக்கு எவ்வளோ காசு இருக்கோ அவ்வளோதான் நீங்கள் செலவு பண்ண முடியுமோ, அதே மாதிரி ஒரு தனி மனிதருக்கு அந்த குழந்தைங்கள் வந்து படிக்கிறதுக்கு வரும்போது அந்த குழந்தைங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் அந்த பயோ மேக்னட்டிசம் தான் வந்து கரன்சி. அந்த பயோ மேக்னட்டிசம் வந்து மூலாதாரம், சுவாதிஷ்டானம் அந்த மாதிரியான சக்கரங்கள் இருக்கும்பொழுது அவங்களுக்கு ஒரு தேவையற்ற ஒரு பாலுணர்வான ஒரு அட்ராக்ஷன், தேவையற்ற ஒரு சாப்பாடு உணவு எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு ஆசை, தேவையற்ற ஒரு கோபம், ஒரு பயம் இதெல்லாம் வருது. இதே வந்து நம்ம அந்த காயக்கல்பம் பண்ணும்பொழுது அந்த பயோமேக்னட்டிசத்தை வந்து நம்ம மனப்பூர்வமாக வந்து உயரிய சக்கராக்களுக்கு போகும்போது, இப்போ அநாகத்தில் வரும்போது தைரியம், அமைதி, அன்பு, விஷயத்தில் வரும்போது நல்ல வேகில் பேசுறது, சுவையாக மற்றவங்களுக்கு வந்து ஒரு அக்கறையாக இருக்கிறது, மற்றும் வந்து ஆக்னையில் வரும்போது எண்ணெய் தெளிவு, துரியம் துரியாதத்தில் வரும்போது ஒரு அமைதி, இதெல்லாம் ஏற்படுது. ஸோ நீங்கள் காயக்கல்பை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது பயோமேக்னட்டிசம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நீங்கள் ஒரு பாலுணர்வு சார்ந்த பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லாமல் நீங்கள் பண்ணலாமா? அதான் இது பயோமேக்னட்டிசம் வந்து we can explain like this இல்லைங்களா? இட் இஸ் subtler than the air. ஏன்னா சில பேர் கேஸா எக்ஸ்பிளைன் பண்றாங்க, அந்த வேர்டெல்லாம் அங்கே வரக்கூடாது இல்லைங்களா ஐயா? இட்ஸ் அன் எனர்ஜி ஃபார்ம் subtler than the air. ஆமாம், கண்டிப்பாக சட்டிலர் தான் யார் தான். ஏன்னா வந்து இப்போ நீங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கீங்க, நீங்கள் ஒரு காயக்கல்பாவே பண்ணிவிட்டு கொஞ்சம் புத்துணர்ச்சியாக இருக்கிறீங்கன்னா நீங்கள் அதை வந்து நீங்கள் வந்து காற்றுனால வருதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா காற்று நீங்கள் மூச்சு போயிட்டே தான் இருக்குது. ஸோ சட்டிலர் தான் யார் தான்மா கண்டிப்பாக. ஓகேங்கய்யா. ஓகேங்க. அனதர் டவுட்டுங்கய்யா. சில பேர் வந்து இப்போ மகரிஷி ஐயா சாமிஜி வந்து சொன்னது வந்து செக்ஷுவல் கிளான்ஸ் மூலாதாரா, சுவாதிஷ்டானம் இஸ் தி அட்ரினல் கிளான்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அனாட்டாமிக்கலி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நிறைய பேர் இப்போ மாற்றி சொல்கிறாங்கய்யா. மூலாதார் சக்ரா தான் அட்ரினல்ஸ், ஏன்னா கிட்னி இஸ் தேர், அண்ட் சுவாதிஷ்டானம் தான் செக்ஷுவல் கிளான்ஸ், இட் இஸ் க்ளோசர் அனாட்டாமிக்கலி அப்படின்றாங்க சார். இதுக்கு என்ன எக்ஸ்பிளனேஷன்ங்கய்யா? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. நான் வந்து இது எப்படி எடுத்துப்பேனாமா, அறிவியல் பூர்வமாக இப்போ டாக்டராக இருந்துட்டு அறிவியல் பூர்வமாகவும் நான் பார்க்கணும். ஆனால் அனுபவபூர்வமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அந்த மூலாதாரத்தில் தான் வந்து நம்மளுடைய செக்ஷுவல் டெஸ்டிஸ் ஓவரி இருக்குது, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருக்கிறது. ஸோ அதை வந்து நம்ம வந்து மூலாதாரத்தில் சொல்லிவிட்டு, சுவாதிஷ்டானத்தில் வந்து ஒரு விதமான அச்சம் சம்மந்தப்பட்ட நரம்புகள் இருக்குது. நான் மெடிசினாகவே சொல்கிறேன், சயின்டிஃபிக்காகவே வந்து சுவாதிஷ்டானத்தில் வந்து ஒரு அச்சம் சம்மந்தப்பட்ட சிம்பாத்தட்டிக் நர்வ்ஸ் இருக்குது. உடலில் இருக்கிற இன்னொரு ஆர்கன் அட்ரினல் தான் வந்து இந்த அச்சத்துக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. அதனால் வந்து மகரிஷி அவர்கள் வந்து சுவாதிஷ்டான சக்கரத்தையும் அந்த அட்ரினலையும் வந்து லிங்க் பண்ணி சொல்லியிருக்காங்க. மகரிஷி சொல்லியிருக்கிறது வந்து ப்ராக்டிக்கலாக ஒரு மெடிசன் படிக்காத ஒரு மக்களுக்கு சொல்கிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஏதுவாக இருக்கும். ஏன்னா அவங்க உணர்வு பூர்வமாகவும் அதை புரிஞ்சுக்கலாம். ஒரு மனிதரே வந்து எதுக்கு எடுத்தாலும் பயப்படுறாரு, ஒரு இருட்டில் போகிறதுக்கெலாம் பயப்படுறாரு, அந்த மாதிரி ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது அவங்க அந்த சக்கரா அந்த கிளியரிங்ஸ் ஆகிடுச்சுன்னா அவ்வளோ ஒரு நல்ல ஒரு தைரியம் கிடைக்கும்.
ஸோ அதனால் இது ரொம்ப அனுபவபூர்வமான ஒரு உண்மை தான் என்ன கேட்டிங்கன்னா. அதாவது இதுல மூலாதாரங்கிறது வந்து நிறைய கன்ஃபியூஷன் வருது சார். நிறைய பேர் இந்த மாதிரியும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு தான் கிளியர் பண்ணிட்டேங்க சார். சரிங்க. தேங்க்யூ. ரொம்ப மெடிக்கலாக வாழ்க்கை பார்க்கும்போது ஒரு சிலதெல்லாம் வந்து கொஞ்சம் மேட்ச் ஆகாமல் தான் இருக்கும். இருக்குங்கய்யா. ஓகேங்கய்யா. வாழ்க்கை வளமுடன். வாழ்க தேங்க்யூ. வளமுடன், வாழ்க வளமுடன். ஜனரையா, நீங்களே மைக்கை அன்மியூட் பண்ணிக்கலாம். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க்கை வளமுடன். ஒரு சின்ன கேள்விக்கு அந்த கர்மா பற்றி சொல்லுங்க. கேளுங்க சார். ஜனரையா ஸ்டாப் ஆயிருச்சோ உங்களது வாய்ஸ்? பார்த்து அவங்களுக்கு பெரிதாப்பட்டு கொண்டு எங்களோட மனநிலையை பாதிக்க வச்சு கொண்டிருப்பதால அந்த கர்மாவை நாங்கள் ஒரு பகுதியை ஏற்றுக் கொள்றதா இருக்குமா ஐயான்றதான் என்ன கேள்வி. வாழ்க வளமுடன். ஐயா மன்னிக்கணும், உங்கள் கேள்வி முழுவதும் கட் ஆயிடுச்சுங்க ஐயா. திரும்ப சொல்லுங்க ஐயா ப்ளீஸ். குறுக்க கட்டாயிடுச்சுங்க, திருப்பி கேளுங்க ஜனரையா, முதல்ல இருந்து கேளுங்க. ஐயா இந்த உலக நாடுகள்ல நடக்கிற துன்பங்கள் எத்தனையோ நடந்து கொண்டு இருக்குது. அதுக்கு நாங்க உதவி செய்யறது ஒன்று இருக்குது. அடுத்து அதை பற்றியே நியூஸ்கள்ல பார்த்து நாங்க அவங்களுக்கு பெரிதாபப்பட்டு கொண்டிருக்கிறதால ஃபீலிங் சாரி ஃபார் தேம். அது எங்கட நாங்க வந்து அவங்களோட கர்மாவை நாங்கள் ஏற்றுக்கொள்றதா இருக்குமா ஐயா ஒரு பகுதியை? ஆமாங்க ஐயா, கண்டிப்பா எங்களோட மனநில பாதிக்கப்படுது நிறைய. கண்டிப்பா. இதுதான் வந்து இப்பயும் அந்த முன்னாடி பேசின அன்பர்கிட்ட இதே தான் சொன்னோம். நம்ம ஏதாவது வந்து பண்ணணும்னா வந்து நம்ம வந்து மனசார வந்து ஒருத்தங்களுக்கு உதவி பண்ணலாம். உதவி பண்ணுறது தப்பு கிடையாது. ஆனால் வந்து என்ன கேட்டிங்கன்னா வந்து ஒரு சில முக்கியமான நியூஸ் தவிர டிவியில் நியூஸ் பார்க்குறதே வந்து பெரிய யூஸ் இல்லைங்கய்யா. இப்போ என்னெல்லாம் கேட்டிங்கன்னா வந்து நான்லாம் நியூஸ் பார்க்குறத நிறுத்திலாம் வந்து 15-20 வருஷம் ஆகுது. ரொம்ப யோசிப்போம். நம்ம நியூஸ் பார்க்காம இருந்தோம்னா அங்கே என்ன நடக்குதுன்னு எப்படி தெரியும், கிரிக்கெட் ஸ்கோர் எப்படி தெரியும், ஃபுட்பால் ஸ்கோர் எப்படி தெரியும்னு யோசிப்போம். பட் அதெல்லாம் இப்போ ஒன்றுமே தேவையில்லாத ஒரு விஷயமாயிடுச்சு. ரொம்ப வாழ்க்கை அமைதியான இருக்குது. எந்த விதமான ஒரு பெரிய ஒரு மனச்சிதைவும் இல்லாமல் இருக்குது. ஸோ ஒரு அளவுக்கு அதிகமாக ஒரு தவறான ஒரு நியூஸை வந்து கேட்குறதும் கண்டிப்பாக வந்து ஒரு மனச்சிதைவுக்கு ஏற்படுங்க ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க. நன்றிங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். டாக்டர் சார் முடிச்சுக்கலாங்களா? சரிங்க ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள், அனைவருக்கும் நன்றி. இந்த இணைப்பில் கலந்து கொண்டவர்கள் ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா மேலே என் நம்பர் பாருங்க, போஸ்ட்ல என் நம்பர் போட்டிருக்கிறேன். இதை வந்து யூடியூப் சேனல்லேயும் வருது, கேட்டிங்கன்னா இந்த சேனல் உங்களுக்கு பகிர்ந்து கொடுப்பேன். அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். டாக்டர் சார் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் சார்.